மதிமுகவுக்கு கடந்த தேர்தலில் 6 தொகுதி ஒதுக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திரு கருணாஸ் அவர்கள், தமிமுன் அன்சாரி அவர்கள், அதே மாதிரி எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளுக்கு 15 தொகுதிகளில் அப்படி அவர்கள் நிப்பாட்டினாங்க கூட்டணி கட்சியை. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மக்கள் நீதி மையம் கட்சிக்கு இப்போ சமீபத்தில் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியான வரக்கூடிய தேர்தலையும் அவர்களுக்கு 3 தொகுதி கொடுக்கலாம் அல்லது 2 தொகுதிகள் கொடுக்கலாம். அரசியல் 24 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக கடந்த 2021 தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 23 தொகுதிகள் திமுக ஒதுக்கியது. வரக்கூடிய 2026 இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விசிகாவிற்கு 6 தொகுதியும் 1 ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் 6 சீட் அவர்களுக்கு ஒதுக்கி திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனி சின்னத்தில் அவர்கள் நிற்பதற்கான முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதியுமாக ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு 3 தொகுதியும், மனிதநேய ஜனநாயக கட்சி அதாவது தமிமுன் அன்சாரியுடைய கட்சிக்கு 1 தொகுதியும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதியும் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி திரு கருணாஸ் அவர்களுக்கு 1 தொகுதியும், தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களுக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு கடந்த தேர்தலில் 3 தொகுதிகள் ஒதுக்குறாங்க. திமுக சின்னத்தில் அவங்க நின்னாங்க. இந்த வரக்கூடிய தேர்தலையும் அவர்களுக்கு 3 தொகுதி கொடுக்கலாம் அல்லது 2 தொகுதிகள் கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிபிஐ கட்சி புதிதாக இந்த திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு 2 அல்லது 1 ஏதாவது ஒரு தொகுதியை ஒதுக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. மக்கள் நீதி மையம் கட்சிக்கு 3 தொகுதியும், தேமுதிக திமுகவுடைய கூட்டணியில் இணையும் பட்சத்தில் அவர்களுக்கு 6 தொகுதி ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியான தமிழர் தேசிய கட்சிக்கு 1 தொகுதியும், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு 1 தொகுதியும், மக்கள் விடுதலை கட்சிக்கு 1 தொகுதியும், ஆதி தமிழர் பேரவை கட்சிக்கு 1 தொகுதியும், மக்கள் விடுதலை கட்சிக்கு 1 தொகுதியுமாக கிட்டத்தட்ட திமுக அவர்களுடைய பிளானை போட்டிருக்கிறாங்க. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 188 தொகுதிகளில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் வேட்பாளரை நிறுத்தினாங்க. குறிப்பாக 173 தொகுதிகளில் திமுக அவர்களுடைய கட்சி சார்பாக வேட்பாளரை நிறுத்தினாங்க. கிட்டத்தட்ட 15 வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியிலிருந்து நிப்பாட்டினாங்க. உதாரணத்துக்கு மதிமுகவுக்கு கடந்த தேர்தலில் 6 தொகுதி ஒதுக்கப்பட்டு திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. மனிதநேய மக்கள் கட்சிக்கும் 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கும் 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அவர்களுமே உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. அது மாதிரி சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், இந்த மாதிரியான கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்னாங்க. அது 15 தொகுதிகளில் அப்படி அவர்கள் நிப்பாட்டினாங்க கூட்டணி கட்சியை. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 160 தொகுதிகளில் திமுக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திரு கருணாஸ் அவர்கள், தமிமுன் அன்சாரி அவர்கள், அதே மாதிரி எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளுக்கு உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்ப வாய்ப்பு கொடுப்பதாக சொல்லப்படுது. யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். வணக்கம்.